வெல்கம் டு சென்னை ஏஎஸ் அகாடமி. நம்ம ஆல்ரெடி நம்ம வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற ஒரு சீரியஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா எல்லா சப்ஜெக்ட்டும் நான் வேர் டு ஸ்டடி கொடுக்க தான் போறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8 வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுக்கிறோம். அதோடைய பிடிஎஃப் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி அடுத்த கட்டமா யூனிட் 9 ஓகே யூனிட் 8 பண்ணி முடிச்சாச்சு. இப்போ யூனிட் 9 வேர் டு ஸ்டடி தான் நம்ம இப்போ வந்து லான்ச் பண்றோம். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் நான் என்ன பண்றேன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் கீழே கொடுத்துறேன். ஓகே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே என்னென்ன விஷயங்கள் நம்ம சொல்றோம் அதை நீங்க அதுல எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்தாலும் நீங்க கதை கேட்டுக்கோங்க. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பார்க்காம போகாதீங்க. ஓகேங்களா? ஓகே யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு ரொம்ப என்ன சொல்றது அதிகமான கொஸ்டின் கேட்க போறது கிடையாது, ரொம்ப கம்மியான கொஸ்டின் கேட்க முடியாது, மாடரேட்டா கேட்கறாங்க. ஓகேங்களா? ஆனா இதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கணும். ஒரு சில விஷயங்கள் ஸ்கூல் புக்லேயே இருக்குது, அதுதான் இங்க பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? 11ஆம் வகுப்பு பொறியியல்ல ஓல்டு புக். ஓகே ஓல்டு புக்ல இருக்குது மனித வள மேம்பாட்டு குறியீடு அப்படி ஒரு விஷயம். ஓகே மனித வள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸோடைய முதல் பாயிண்ட் அதுதான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே அந்த பாயிண்ட் இதை தாண்டி நீங்க இந்த புக்கை தாண்டி நீங்க மனித வள மேம்பாட்டில் என்ன படிக்கணும் அப்படின்னா ரீசெண்டா யுஎன்டிபி வெளியிட்ட ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்தியா எத்தனாவது ரேங்க், இந்தியாவுடைய பக்கத்து கண்ட்ரிகள் என்னதான் எத்தனாவது ரேங்க், அதாவது சைனா எத்தனாவது ரேங்க், பாகிஸ்தான் எத்தனாவது ரேங்க், இந்த ரேங்க் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உள்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு மாநிலமும் எத்தனை ரேங்க் சொல்லிட்டு வெளியிடுவாங்க, அதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க மனிதவள மேம்பாடு. அடுத்து 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் நியூ அண்ட் ஓல்டு ரெண்டுத்திலையும் தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றம் அப்படிங்கிற ஒரு சிலபஸ் பாயிண்ட் இருக்கும். ஓகே தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றம்னா பெரியாரோடைய கான்ட்ரிபியூஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அயோத்திதாசனுடைய விஷயங்கள், வள்ளலாருடைய விஷயங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் ஐயா வைகுண்ட சுவாமி சொல்கிறோம்ல அவங்களுடைய அதாவது முத்துக்குட்டின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்கும்ல அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சமுதாய மாற்றம் அப்படிங்கிற டாபிக்ல ஓல்டு நியூ ரெண்டு புக்லையும் சமூக அறிவியல் 10th புக்ல இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க சமூக மறுமலர்ச்சி இயக்கம், இதுவும் அதே மாதிரிதான். ஓகே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக மறுமலர்ச்சி இயக்கம் சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன மூவ்மெண்ட் நடந்தது என்னென்ன விஷயங்கள் இருக்கு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அதுதான் 12th அறவியல் புக்ல 12th அறவியல் புக்ல நியூ அண்ட் ஓல்டு. 12ஆம் வகுப்பு வரலாறு ஓல்டு புக். ஓகே இது அறவியல். 12ஆம் வகுப்பு வரலாறு ஓல்டு புக்ல இது சமூக சமய சீர்திருத்தம், இங்கேயும் சமய சீர்திருத்தம். அடுத்து 11ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புக்ல நியூ அண்ட் ஓல்டு ரெண்டுலையும் 19 CE சமூக சமுதாய சீர்திருத்தம், அதாவது 19ஆம் நூற்றாண்டுல என்ன சமுதாய சீர்திருத்தம், தமிழ்நாட்டில் என்ன சமுதாய மாற்றம் நடந்தது அதை விஷயம். அடுத்து 12ஆம் வகுப்பு அறவியல் புக் அது எத்திக்ஸ் புக்ல சமுதாய சீர்திருத்த இயக்கம். யூனிட் 9க்கும் எத்திக்ஸ் புக் ரொம்ப யூஸ் ஆகுது. நம்ம யூனிட் 8க்கும் புக் யூஸ் ஆகுது சொல்றது யூனிட் 9க்கும் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க இதுதான் கொஞ்சம் முக்கியமானது. ஒரு சில விஷயங்கள் தான் இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்கும். என்ன அப்படின்னா அரசியல் கட்சிகளும் நலத்திட்டங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நலத்திட்டங்களை மட்டும் படிக்க கூடாது, ஒவ்வொரு அரசியல் கட்சிகளை பற்றியும் படிக்கணும். இப்ப அரசியல் கட்சி அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாடுகள்ல மேஜர் இருக்கக்கூடிய கட்சிகள் அது எப்படி பிரிஞ்சு வந்தது, அதுக்கப்புறம் நாட்கள் போக போக அது எப்படிதான் வந்து உடைந்தது, இந்த விஷயங்களை பார்க்கணும். அந்த கட்சியிலிருந்து என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணாங்க அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் அதாவது பாலிட்டி அப்படிங்கிற ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 லெசன்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 லெசன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காகவே இருக்கும். தமிழ்நாட்டில் என்னென்ன போராட்டம் நடந்தது, தமிழ்நாட்டில் வந்து அந்த வடக்கு எதை தெற்கு எதை போராட்டம் நடந்திருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியின் நலத்திட்டங்களை கொடுத்துருப்பாங்க. ஓகே அடுத்து 19ஆம் வகுப்பு அறவியல் புக். ஓகே சமூக அறிவியல் புக். இது சமூக அறிவியல் புக்கில் அரசியல் கட்சியில ஒரு டாபிக் இருக்கும். அடுத்து 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல். ஓகே இதுவும் பாலிட்டி புக்கில் திருப்பி தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படி ஒரு டாபிக் இருக்கும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த 12th வரலாறு ஓல்டு. ஓகே பழைய வரலாறு புத்தகத்துல மாநில அரசாங்க அமைப்பு தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும், தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அடுத்து 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல். ஓகே குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான சட்டமும் நலத்திட்டமும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஓல்டு புக்கு தான். ஓகேங்களா? ஓல்டு புக்குன்னா ஒண்ணு இல்லை, நீங்க அதை வாங்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் அந்த சப்ஜெக்டை மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா PDF நீங்க கூட பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு PDF பார்த்துக்கோங்க, வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும். ஓகே அடுத்து 6ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புக்கில் உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிற டாபிக் தமிழ்நாடு பற்றியும், 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் அரசியல் கட்சிகள் ஒரு டாபிக்கும், 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் தமிழக அரசியல் சிந்தனைகள் உள்ளாட்சி அரசாங்கம். நான் சொன்னேன் தமிழ்நாடு 11ஆம் வகுப்பு பாலிட்டி புக்கு தமிழ்நாடு அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும், கம்பல்சரி படிக்கணும். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அடுத்த யூனிட் 9 ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? என்னன்னா 11ஆம் வகுப்பு ஓல்டு புக் 12ஆம் வகுப்பு வரலாறு புக்கில் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியின் ஆட்சி அப்படிங்கிற விஷயத்துல
நீதி கட்சி தான் 1920 ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1920, 21, 22 விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள்ல வகுப்பு வாரி தீர்மானம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல பார்த்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் அந்த இடஒதுக்கீடு ஒரு முறையை வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. அப்புறம் நாட்கள் போக போக எப்படிதான் இந்த இடஒதுக்கீடு மாறி வந்தது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்க 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியலை பத்தி நியூ அண்ட் ஓல்டு ரெண்டுலையும் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படி ஒரு லெசன் இருக்கும். அதை நீங்க தெளிவா படிச்சுங்க இடஒதுக்கீடு. அதுக்கப்புறம் அரசியல் அறிவியல் போக்குல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா 76வது சட்ட திருத்தம் ரொம்ப 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 முக்கியமானது. தமிழ்நாட்டில் அந்த டைம்ல வந்து ஜெயலலிதா ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. ஜெயலலிதாவுடைய பேச்சை கேட்டு இந்தியன் கவர்மெண்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய 69% இடஒதுக்கீடு எதிர வச்சிருவாங்க, 9வது அட்டவணையில வச்சிருவாங்க. அப்படி அட்டவணையில வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் சேஃப். அதாவது நீதிமன்ற புனராய்வுல வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து ஓகே அப்படின்ற அளவுக்கு வரும். ஓகே, அதுதான் இங்க 69% இடஒதுக்கீடு 9வது அட்டவணை. ஓகேங்களா, இந்த அமெண்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டு பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா வந்து எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து நமக்கு நிறைய யூனிட் 6 இருக்குது. ஆனா இங்க வந்து சிலபஸ்ல யூனிட் 9ல தமிழ்நாடு பொருளாதாரம் தனியாகவும் தமிழ்நாடு ஜியோகிராஃபி அதாவது தமிழ்நாடு புவியியல் தனியாகவும் இருக்குது. ஓகேங்களா, நீங்க வந்து அங்கேயே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இது வந்து யூனிட் 9 தமிழ்நாட்டு சம்பந்தமா ஏதாவது மலைகள் ஏதாவது ஆறுகள் கேள்வி கேட்டாங்கன்னா அது யூனிட் 9 கொஸ்டின், யூனிட் 3 கொஸ்டின் கிடையாது. நல்லா ஞாபகம். யூனிட் 3ல என்ன இருக்கும், வெறும் இந்தியன் ஜியோகிராஃபி மட்டும் தான் கேட்பாங்க. ஓகே, அப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 10th பொருளியல் அதாவது தமிழ்நாட்டு தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியமான இந்த லெசன் படிக்காம இருக்காது. ஏகப்பட்ட தமிழ்நாட்டில் என்னென்ன ஃபேக்டரி இருக்குது, எங்கெங்க இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா லெதர் ஃபேக்டரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் கெமிக்கல் ஃபேக்டரியும் இன்னொன்று என்ன இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா உப்பு துறைமுகங்கள் இருக்குது. இந்த மாதிரி என்னென்ன ஃபேக்டரி எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு கிளீனாக கொடுத்துருப்பாங்க. சிவகாசி ஏங்குட்டு ஜப்பான் சொல்றோம். சிவகாசியில பட்டாசு தொழிற்சாலை தவிர வேற என்ன தொழிற்சாலை இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தமிழ்நாட்டு தொழில்துறை தொகுப்புகளை பத்தி இருக்கும். அடுத்து 9ஆம் வகுப்பு பொறியியல்ல தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு ரொம்ப 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 முக்கியமானது. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு வேலை வாய்ப்பிற்காக என்னென்ன மாற்றம் நடைபெற்றது, வேலை வாய்ப்புல என்ன ஒரு கிராமத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புங்கிறது வந்து எந்த துறையில் அதிகமா இருக்குது, இந்த மாதிரி டேட்டாக்கள் அதிகமா இருக்கும் இந்த லெசன்ல. அதுக்கப்புறம் தமிழ்நாடு மக்களும் வேளாண்மையும் அப்படி ஒரு டாபிக் இருக்கும். தமிழ்நாடு மக்களும் வேளாண்மை அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் 11ஆம் வகுப்பு பொறுத்தவரையில தமிழ்நாடு பொருளாதாரம் சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஒரு லெசன் இருக்கும். ஓகேங்களா, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்கனாமிக்ஸ்ல. அடுத்து சமூக நீதி மற்றும் சமூக நல்லிணக்கம் ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா, இந்த டாபிக்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப் 4ல யூனிட் 9ல இருந்து ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கொஸ்டின் கேட்டாங்க. ஓகே, 8th புக்ல ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட் ஜவஹர்லால் நேருடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு, அதாவது ஒவ்வொரு லெசன்லையும் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடியும் மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது இது யார் அந்த ஸ்டேட்மெண்ட் யார் கூறினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த லெசன்ஸ் எல்லாமே. பாருங்க 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு குடிமியல் புத்தகத்துல சமத்துவத்தை பத்தி இருக்கும். அடுத்து 6ஆம் வகுப்பு குடிமியல் புத்தகத்துல பன்முகத்தன்மை மல்டி டைவர்சிட்டி அந்த பாயிண்ட் இருக்கும். அடுத்து சமய சார்பின்மை. அடுத்து 11ஆம் வகுப்பு அரசியல் புக்ல பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பில் சமத்துவம். இந்த மாதிரி எல்லா டாபிக்கும் சமூக நீதி சம நல்லிணக்கம் அப்படிங்கிற டாபிக் எல்லாமே இருக்குது. இந்த லெசன் ரொம்ப முக்கியம். பாதுகாப்பு குடிமியல் முக்கியம். ஓகே, ஓல்டுன்னு மென்ஷன் பண்ணலன்னா அது நியூ தான். ஓகேவா, பழைய எது மென்ஷன் பண்ண விடுறது பழைய புக். பெண்கள் மேம்பாடை பத்தி, சமூக நீதி பத்தி. அடுத்து கல்வி நல்வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கல்வி அதுக்கப்புறம் நல்வாழ்வு. 11ஆம் வகுப்பு பொருளியல்ல உணவு ஊட்டச்சத்து வச்சு 10ஆம் வகுப்பு பொருளியல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8th 11th பழைய புக்கு 11ஆம் வகுப்பு. இது எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த உணவு மற்றும் சுகாதாரத்தை பத்தி பேசியிருப்பாங்க. என்ன ஸ்கீம் எல்லாம் இருக்குது, அதுல ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஓகே, அடுத்து நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு புவியியல் படிக்கணும் சொன்னா யூனிட் 9 தான் அதையும் படிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா 7வது வகுப்புல வந்து சுற்றுலா, தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் சுற்றுலா விஷயங்கள் இருக்குது. அடுத்து 9th நியூ அண்ட் ஓல்டு புக்ல நிறைய விஷயம் இருக்காது. ஆனா நியூ அண்ட் ஓல்டு புக்ல ஒரு சில டாபிக் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். அந்த டாபிக் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா என்னதான் இருக்கு. ஓகே, அடுத்து அதே புவியியல்ல தமிழ்நாட்டோட இயற்கை பிரிவுகளும் தனியா ஒரு லெசன் இருக்கும். ஓகே, நமக்கு வந்து 10th ஜியோகிராஃபி புக்கு படிச்சாலே ஜியோகிராஃபி முழுமையிட அந்த மாதிரி. ஓகேங்களா, அதே மாதிரி யூனிட் 9 ஜியோகிராஃபிக்கு 10th லெசன் தான் படிக்கணும். ஏன் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா எல்லாமே இருக்கும். தமிழ்நாடு ஆறுகள், தமிழ்நாடு மலைத்தொடர்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்புறம் 9ஆம் வகுப்பு புவியியல் அப்படிப்பட்ட தமிழக மக்களும் வேளாண்மையும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் யூனிட் 9 முடிச்சாச்சு. ஓகே, இது வந்து நம்ம வந்து புக்ஸ் இருக்க விஷயங்களை நம்ம வந்து படிச்சுட்டு வேற ஸ்டடி பார்த்தாச்சு. அப்ப இது மட்டும் போதுமா யூனிட் 9க்கு? இது மட்டும் போதுமா அப்படிங்கிற விஷயம் தான் கிடையாது. ஓகே, வேற என்ன சார் செய்யணும் அப்படின்னா குரூப் 1 லெவலுக்கு கரண்ட் அஃபேர்ஸை தரவா ரீட் பண்ணணும். ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ்ல தரவா ரீட் பண்ணிட்டு
கரண்ட் அஃபேர்ஸ்ல HDI, அதாவது அப்புறம் பார்த்தோம் மனிதவள குறியீடு ஒரு இண்டெக்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த இண்டெக்ஸோட தொடர்புடைய எல்லா குறியீடுகளையும் கரண்ட் அஃபேர்ஸ்ல வெளியாகும் எல்லா குறியீடுகளையும் இந்தியா எத்தனாவது ரேங்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியம். ஓகேங்களா? கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ். அதை தாண்டி வேற என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது சமூக நலத்திட்டங்கள் புதுசா ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அதையும் படிச்சு வச்சுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், தமிழ்நாடு ஏதாவது கடைசி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் படிக்க சொன்னாங்கன்னா, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் டைம்ல என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போதான் ஒரு ஸ்கீம் வந்து, அதாவது மூவலூர் ராமாமிர்தம் அவங்களுடைய பெயர்ல இருக்கக்கூடிய கல்யாண உதவி திட்டம் 8, அதாவது தாதிக்கு தங்கங்கிற திட்டத்தை என்ன பண்ணிட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகளுக்கு வந்து 1000 ரூபாய், பள்ளி மற்றும் கல்லூரிக்கு போகக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி சமூக நல திட்டங்களுக்கு என்ன புதுசா கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் புக்ல இருக்காது, ஏன்னா இப்பதான் நடந்தது. ஓகே, அப்போ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸாகவும் நம்ம யூனிட் 9 தான் பார்க்கணும். அது கரண்ட் அஃபேர்ஸ் தானே அப்படின்னு சொன்னாலும் அது இதோட லிங்க் ஆனது தான். ஓகேங்களா? அப்போ அது படிக்கணும். வேற என்ன கரண்ட் அஃபேர்ஸ்ல படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ரிசர்வேஷன் தொடர்பாக ஏதாவது மாற்றம் இருந்தா, அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா ஏதாவது மாற்றம் இருந்தா, ஓகே, பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடுல வந்து ஒரு சில மாற்றங்கள்லாம் கொண்டு வரதுக்கு ஜட்ஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்டோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது இனிஷியேட்டிவோ அப்புறம் வன்னியர்கள் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு தான் கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இது கரண்ட் அஃபேர்ஸ். வேற என்ன சார் படிக்கணும் அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா அப்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் பண்ண நல திட்டங்களை நீங்க எக்ஸ்ட்ரா படிச்சு வச்சுக்கோங்க, நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் பண்ண நல திட்டங்கள் நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியல் நம்ம கொடுக்கவும் செஞ்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே என்னென்ன விஷயங்கள் தான் பண்ணாங்க, டிஎம்கே என்னென்ன விஷயங்கள் தான் பண்ணாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் யார் எந்த முதல்வர் பண்ணாரா, அண்ணா பண்ணாரா, அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கலைஞர் பண்ணாரா, இந்த மாதிரி விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே நான் சொல்றேன் பாருங்களேன், பார்த்தீங்கன்னா இலவச ரிக்ஷா வழங்கும் திட்டம், பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. அப்போ இதெல்லாம் எந்த இயர்? உழவர் சந்தை, உழவர் சந்தையில டாபிக் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் எங்க உழவர் சந்தை முதல் சந்தை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஏடிஎம் கிட்ட பெண்கள், அதாவது பெண்கள் காவல் நிலையம் சொல்லிட்டு ஜெயலலிதா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்போ பெண்கள் காவல் நிலையத்துல ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் எங்க ஓப்பன் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஓகே, திருப்பி அதை படிக்கணும். அடுத்து இதை தாண்டி வேற என்ன சார் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 9ல உங்களுக்கு வந்து புக்ஸ், நம்ம சொன்ன மாதிரி புக்ஸே போதும். ஓகே, புக்ஸு, ஸ்கூல் புக்ஸ், அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, இதுதான் வந்து யூனிட் 9க்குரிய வேர் டு ஸ்டடி. மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இது இல்லாமல் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் வெளியே, அவ்வளோ. ஓகேங்களா? அப்போ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த வந்து என்ன சொல்றோம் அப்படி வந்து அடுத்தடுத்த சீரியஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு வீடியோ போட்டிருக்கிறோம். ஒரு சைடு கொஸ்டின்ஸ் ஆன்சர் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, இன்னொரு சைடு அப்போ கிளாஸஸ் இருக்குது, இன்னொரு சைடு மெயின்ஸுக்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னொரு சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் வேர் டு ஸ்டடி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் அடுத்த சப்ஜெக்டோடைய வேர் டு ஸ்டடி நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.